வணக்கம், நமஸ்தே, வெல்கம் டு anudirhasvlogdiaries. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு மிராக்குலஸ் ஆயுர்வேதிக் பியூட்டி கேர் ரெசிபி தாங்க. இந்த ரெசிபி நம்ம முன்னோர்கள் காலங்காலமாக பயன்படுத்தி கொண்டிருந்த வீட்டிலேயே சொந்தமாக தயாரிக்கக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல் ஸ்கின் கேர் ரெசிபி தாங்க. இந்த ஆயுர்வேதிக் ஃபேஸ் ஆயில் நம்ம சருமத்தில் ஏற்படக்கூடிய ஒரு டார்க் ஸ்பாட்ஸ், பிம்பிள்ஸ், இன்ஃபெக்ஷன், டார்க் சர்க்கிள்ஸ், wrinkles, ஃபைன் லைன்ஸ், பிக்மெண்டேஷன் இந்த சம்பந்தமான அனைத்துக்குமே தீர்வு தரக்கூடிய ஒரு மேஜிக்கல் ஆயில் தாங்க சொல்லணும். இந்த ஃபேஸ் ஆயிலை யூஸ் பண்ணுற ஒவ்வொரு ஆயுர்வேதிக் ஹெர்பல் இன்க்ரீடியன்ஸும் நம்ம ஃபேஸில் இருக்க ஸ்கின் டோனை லைட்டன் பண்ணி நல்ல க்ளோவிங் பிரைட்னஸையும் ஈவன் ஸ்கின் டோனையும் கொடுக்குதுங்க. ஸோ இந்த ஸ்கின் கேர் ரெசிபி தாங்க நாங்கள் பர்சனலாக எங்கள் ஃபேமிலியில் எங்கள் முன்னோக காலத்துலேருந்தே நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஆயில் வின்டர் கேர் ஃபார் ட்ரை ஸ்கின்க்கு சூப்பராக இருக்குங்க. இதை நீங்கள் ஆயிலாகவும் யூஸ் பண்ணலாம், இல்லை சீரமாகவும் யூஸ் பண்ணலாம். நைட் அப்ளை பண்ணிவிட்டு மார்னிங் வாஷ் பண்ணிடுங்க. ஆர் டெய்லியுமே யூஸ் பண்ணிவிட்டு மினிமம் 15 மினிட்ஸ், அதாவது அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் மைல்டு மசாஜ் கொடுத்துருங்க. அது அப்ளை பண்ணிவிட்டு 15 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணுங்கள். எனக்கு கேட்டால் மினிமம் 15 மினிட்ஸ் ஆச்சு இருக்கும். அதே மாதிரி சும்மா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே விட்டாலும் எனக்கு அந்தளவுக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்குமா தெரியல. ஸோ மைல்டான ஒரு மசாஜ் கொடுத்துக்கோங்க ஃபேஸ்க்கு, அப்ளை பண்ணி பாருங்கள். ஆனால் டெய்லி யூஸ் பண்ணுங்கள், செம்ம ரிசல்ட் கிடைக்குதுங்க இந்த ஆயிலுக்கு. அப்படிப்பட்டது தாங்க இந்த ஆயுர்வேதிக் குங்குமாதி ஃபேஷியல் ஆயில். இந்த ஆயிலுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை ஆன்லைன் மூலமாக பர்ச்சேஸ் பண்ணுற விரும்புகிறவங்க கீழே என்னோட டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்கை கொடுத்துருக்கேங்க, அது மூலமாகவும் நீங்கள் வாங்கலாம். அப்படிப்பட்ட இந்த மிராக்குலஸ் ஆயிலை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன எடுத்திருக்கோன்னா, ஒரு கைப்பிடி வெட்டிவேர் ரூட் எடுத்திருக்கோம். இந்த வெட்டிவேர் ரூட்டு நம்ம ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணி டிஸ்கலரேஷன், wrinkles, அந்த ஃபைன் லைன்ஸ் எல்லாத்தையுமே டிஸப்பியர் ஆக வைக்குது. இந்த வெட்டிவேர் ரூட், ஒரு கைப்பிடி அளவான வெட்டிவேர் ரூட்டை நம்ம ஒரு 2 கப்ஸ் ஆஃப் வாட்டரில் நல்லா சோக் பண்ணி ஊற வைக்கிறோம். தஷமூலா பவுடர் 4 டேபிள் ஸ்பூன். இந்த தஷமூலா பவுடர் மிக்ஸ்டர் ஆஃப் 10 ஹெர்ப்ஸுங்க, அமேசிங்கான ஹெர்ப்ஸ். இது என்ன பண்ணுன்னா டார்க் ஸ்பாட்ஸ், wrinkles, ஃபைன் லைன்ஸ் எல்லாத்தையும் டிஸப்பியர் ஆக வைக்குதுங்க. நெக்ஸ்ட் நம்ம எடுத்துருக்கிறது ரெட் சாண்டில் பவுடர் 1 டீஸ்பூன். இந்த ரெட் சாண்டில் பவுடர், அதாவது ஆர்கானிக் ரெட் சாண்டில் பவுடர், இட் ஹெல்ப்ஸ் இன் ரிமூவல் ஆஃப் டார்க் ஸ்பாட்ஸ். அப்புறம் நம்ம ஸ்கின் டோனை ஈவனாக பண்ண வைக்குதுங்க. அதிமதுரம் பவுடர் 1 டீஸ்பூன். இந்த அதிமதுர பவுடர் நம்ம ஸ்கின்னில் ஏற்படுற பிக்மெண்டேஷனை டிஸப்பியர் பண்ணுதுங்க. அதாவது ஒரு சில பேர்த்துக்கு வெயிலில் போனால் அங்கங்கே பிளாக் ஸ்பாட்ஸ் மாதிரி ஏற்படுங்க, அதுக்கு பேர் ஹைப்பர் பிக்மெண்டேஷன். இந்த ஹைப்பர் பிக்மெண்டேஷனுக்கு ஏற்படக்கூடிய அந்த என்சைம் செக்ரீஷனை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த ஆசம் ப்ராப்பர்ட்டி இந்த அதிமதுரம் பவுடருக்கு இருக்குங்க. இது ஆன்டி பிக்மெண்டேஷன் மட்டும் இல்லைங்க, இட் ஆல்சோ கண்ட்ரோல்ஸ் தி டார்க் சர்க்கிள்ஸையும் கண்ட்ரோல் பண்ணுது. மஞ்சிஸ்டா பவுடர் 1 டீஸ்பூன். இந்த மஞ்சிஸ்டா பவுடர் என்ன பண்ணுதுன்னா, நம்ம ஸ்கின்னில் ஏற்படக்கூடிய அந்த சின்ன சின்ன பிம்பிள்ஸ், ஆக்னி, இது எல்லாத்தையுமே ட்ரீட் பண்ணுதுங்க. எஸ்பெஷலி ஸ்கின் இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப அமேசிங்கான ஒரு இன்க்ரீடியண்ட்டுங்க. பிகாஸ் இது ஒரு ஆன்டி பாக்டீரியல் ஆர் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ஒரு இன்க்ரீடியண்ட் தாங்க. ஸோ ஆக்னி பிம்பிள்ஸை மோஸ்ட்லி இது கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த சோக் பண்ணி வச்சுருக்க இந்த வெட்டிவேர் ரூட்டை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நல்லா பாயில் பண்ண போகிறோம். அதே வாட்டரில், நம்ம எந்த வாட்டரில் சோக் பண்ணி ஊற வச்சுருந்தோமோ அதே வாட்டரில் நல்லா பாயில் பண்ண விட போகிறோம். ஸோ எப்போ ஆஃப் பண்ணுமா, நம்ம ஒரு 2 கப்ஸ் ஆஃப் வாட்டரில் சோக் பண்ணியிருந்தோம் இல்லையா, அது ஒரு 1/4 மடங்காக ரெடியூஸ் ஆகிற போது நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இது கம்ப்ளீட் ஆகிறதுக்கு அரௌண்ட் ஒரு 10 to 15 மினிட்ஸ் டைம் எடுத்துக்கோங்க. நீங்களும் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க, அந்த வெட்டிவேர் ரூட்டு அந்த வாட்டர் எப்படி பாயில் ஆகுதுன்னு. இது பாயில் ஆகும்போது அவ்வளோ ஸ்மெல் அரோமாவாக இருக்குங்க, சூப்பராக இருக்கும். நம்ம பாயில் பண்ண வெட்டிவேர் நல்லா கூல் ஆனதுக்கு அப்புறம் அதை ஃபில்டர் பண்ணி அந்த வாட்டர் நம்ம எடுத்துக்க போகிறோங்க. அடுத்தது செக்கில் ஆட்டிய நல்லெண்ணெய் 250 ml நம்ம எடுத்துருக்குறோங்க. இப்போ நீங்கள் பார்க்கலாம் என்டையர் இன்க்ரீடியன்ஸை நாங்கள் தனித்தனியாக எப்படி டிஸ்ப்ளே பண்ணி வச்சுருக்குறேன்னு. ஸோ இது எல்லாமே தாங்க ரொம்ப முக்கியம். இப்போது இந்த ஆயிலில், அதாவது செசமி ஆயில், நல்லெண்ணெயில் நான் இதுக்கு முன்னாடி சொன்ன அனைத்து ஹெர்பல் இன்க்ரீடியண்ட்டையும் இதில் கிராஜுவலாக மிக்ஸ் பண்ணி, கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்ட்டு மாதிரி செஞ்சுக்கிறோங்க. மிக்ஸ் பண்ணி பேஸ்ட் பண்ண இந்த இன்க்ரீடியண்ட்டை நம்ம ஸ்டவ்வில் வச்சு ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா பாயில் பண்ணுற அளவு ஹீட் பண்ணுறோங்க. ஸோ நீங்கள் கிராஜுவலாக பார்க்கலாம் வீடியோவில், நல்லா பாயில் பண்ண அந்த வாட்டரும் ஆயிலும் கிராஜுவலாக செப்ரேட் ஆக ஆரம்பிக்குங்க. ஸோ இந்த மீன்வாயில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஏலக்காய் தூள் 4 ஏலக்காயை நல்லா க்ரஷ் பண்ணி இடிச்சுக்கிறோங்க. அதுதான் ரொம்ப நல்லதுங்க.
அடுத்தது செஃப்ரான் பிஞ்ச், அதாவது 8 to 10 strands ஆஃப் செஃப்ரான். இது தாங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட் இன்க்ரீடியண்ட்டு இந்த ஆயுர்வேதிக் குங்குமாதி ஃபேஸ் ஆயிலில். ஸோ இது என்ன பண்ணுதுன்னா பிக்மெண்டேஷனை ரிமூவ் பண்ணி நம்மளோட ஸ்கின் காம்ப்ளெக்ஷனை அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இம்ப்ரூவ் பண்ணுதுங்க. இந்த செஃப்ரான் ஸ்ட்ராண்ட்ஸை நம்ம ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் வாட்டரில் நல்லா டிசால்வ் பண்ணி பேஸ்ட் மாதிரி ஆக்கிக்கிறோங்க. ஸோ இந்த பேஸ்ட்டையும் ஏலக்காய் தூளையும் நம்ம அந்த பாயில் ஆகிக்கூடிய மிக்ஸ்சரில் நம்ம இப்போ போட போகிறோங்க. பாருங்கள் நல்லா எப்படி அந்த வாட்டரும் ஆயிலும் எப்படி அந்த பிரிஞ்சு செப்பரேட் ஆகுதுன்றது. எவ்வளோ வாட்டர் யூஸ் பண்ணமோ அது எல்லாமே மோஸ்ட்லி எவாப்ரேட் ஆக ஆரம்பிச்சிருங்க. நல்லாவே உங்களுக்கு ஆயில் மேலே வர்றது நீங்கள் பாயில் பண்ணவே அது உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ அப்படி பண்ண முடியலன்னா இந்த வீடியோவே பார்த்துக்கோங்க அந்த டெக்ஸ்டர் எப்படின்னு. ஸோ அந்த டைமில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாங்க. ஆஃப் பண்ணதுக்கப்புறம் அதை நல்லா கூலாக விட்டுறணும். நல்லா கூலானதுக்கப்புறம் இதை நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி தனியாக எடுத்துக்கலாங்க. ஸோ எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த ஆயிலை ஃபேஷியல் மசாஜ் ஆயிலாகவும் யூஸ் பண்ணலாம், சீரமாகவும் யூஸ் பண்ணலாம். பட் நல்லா மசாஜ் பண்ணுங்கள். மசாஜ் பண்ணுறதாங்க ரொம்ப முக்கியமே இதில். ஸோ நீங்களே பார்க்கலாம் இந்த ஆயில் எவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு டெக்ஸ்டர் கலரில் இருக்குதுன்னு. இந்த ஆயில் மேக்கிங் வீடியோவை பிகினிங்லேருந்து என் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அப்போ தான் நான் மேலும் என்னோடய முன்னோர்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்து ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேர் ரெசிபியை பதிவிடுறதுக்கு எனக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்குங்க. அண்ட் கைஸ், இஃப் எனிபடி ஸோ மச் அலர்ஜிக், உங்களுக்கு ஏதாச்சும் ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின், அலர்ஜிக் ஸ்கின்னாக இருந்தால் நீங்கள் தாராளமாக இந்த ஆயிலை ஒரு 1 or 2 வீக்ஸ்க்கு இந்த பிகைன் த இயர் சென்சிட்டிவ் டெஸ்ட் எடுத்தும் பார்க்கலாம். அப்ளை பண்ணி பாருங்கள். எந்த அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் இல்லைன்னா நீங்கள் தாராளமாக இந்த ஆயில் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணலாம். நம்ம மார்க்கெட்டில் 2000, 3000 ஈவன் 5000 போட்டு வாங்குகிற சீரம்ஸ், நைட் சீரம்ஸ், க்ரீம்ஸ், லோஷன்ஸ், ஆயில்ஸ் இதெல்லாம் போட்டு கிடைக்கிற ரிசல்ட்டை விடுங்க. நம்ம சொந்தமாக வீட்டில் ஆயுர்வேதிக் ஹெர்பல் இன்க்ரீடியன்ஸை யூஸ் பண்ணி லோ பட்ஜெட்டில் நம்ம ஹேண்ட்மேடாக வீட்லேயே தயாரிக்கக்கூடிய இந்த ஆயில் யூஸ் பண்ணி கிடைக்கிற அந்த க்ளோ, ஷைனிங், அந்த ஈவன் ஸ்கின் டோனை அடிச்சிக்கவே முடியாதுங்க. ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். இது ஒன்லி விமென்ஸ் மட்டும் இல்லைங்க, மென்னும் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ இன்றைக்குரிய மோட்டிவேஷனல் டிப்ஸ் என்னென்னாங்க, நான் எப்பயுமே என்னோட எல்லா வீடியோலையும் சொல்லுவேன், நீங்கள் ஹை அண்ட் கோலில் செட் பண்ணுங்கள், நிறைய ட்ரீம் பண்ணுங்கள், பெருசாக ட்ரீம் பண்ணுவாங்கன்னு. ஆனால் நம்ம பண்ணுற தப்பு இதில் என்னென்னா, நம்ம கம்பேர் பண்ணுறது எடுத்தோடனே டாப் லெவலில் கம்பேர் பண்ணனா அவங்களுக்கும் அவங்க லைஃப்பில் ஒரு ராக் பாட்டம் ஹிஸ்ட்ரி இருக்குங்க. அவங்களும் பேசிக்லேருந்து தான் போயிருப்பாங்க. பட் நம்ம அந்த பேசிக்லேருந்து நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிடுறோம். ஏன்னா மற்றவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு நினச்சி நம்ம ஸ்கிப் பண்ணிடுறோம். பட் டு பி ஃப்ராங்க், நம்ம அடிமட்ட தொழிலில் நம்ம ஸ்டார்ட் பண்ணவே போகிறதில்ல. அதனால உங்கள் கோலுக்கு ரிலேட்டடான பேசிக் ஸ்டெப்பை நீங்கள் பண்ணி தாங்க ஆகணும். அதை ஸ்கிப் பண்ணுறதுனால தான் நிறைய பேர் ஃபெயிலியர்ஸாக இருக்காங்க. ஸோ அந்த ஸ்டெப்னால் நிறைய பேர் உங்களை க்ரிட்டிசைஸும் பண்ணலாம், என்ன இதை போய் பண்ணுற அப்படின்னு. ஆனால் உங்களுக்கு தான் தெரியும் அது அந்த ஸ்டெப் உங்களோட கோலுக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட் ரிலேட்டட்னு. ஸோ அந்த ஸ்டேஜை தவற விட்டுறாதீங்க. அதை விட்டுட்டிங்கன்னா உங்களால் அச்சீவ் பண்ண முடியாது. ஏன்னா அந்த ஸ்டேஜில் தான் உங்களால் கற்றுக்க முடியும் நம்ம என்னென்ன தப்பு பண்ணுறோம் அப்படிங்கிறத. ஸோ நிறையா ட்ரீம் பண்ணுங்கள், அந்த ஸ்டெப்பை தவற விட்டுறாதீங்க. ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் ஃப்யூச்சர் அச்சீவ்மெண்ட்ஸ். யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் தாங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. யாரெல்லாம் வீட்டிலேருந்தே சாரீ பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ வித்தவுட் எனி இன்வெஸ்ட்மெண்ட், அதுவும் உங்களோட சொந்த ஓன் பிராண்ட் லோகோ போட்டு பண்ணணும்னு விரும்புகிறவங்க இந்த டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். இது டைரக்ட் மேனுஃபேக்சரோட குரூப் லிங்க் தாங்க. இவங்க சாரீ ரிசெல்லர்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ காண்டாக்ட் பண்ணி அத்தரைஸ் வாங்கிக்கோங்க உங்கள் பிராண்ட் லோகோ போடுறதுக்கு. இந்த பிஸ்னஸ் பற்றியான ஃபுல் டீட்டெயில் நான் ஒரு வீடியோவை ஏற்கனவே அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை கண்டிப்பாக பாருங்கள். இன்ட்ரெஸ்டட் பீப்புள் கேன் ஜாயின் இன் திஸ் வாட்ஸ்அப் குரூப் லிங்க். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். இந்த வீடியோவை பிகினிலிருந்து என் வரைக்கும் ஸ்கிப் பண்ண பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை கொஞ்சம் தட்டிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். எனிவேஸ், டேக் கேர், பை.